ஓகே, இது ஏன் மிகவும் முக்கியமானது என்பதை நான் இந்த நிறைவு பகுதியிலே சொல்லுகின்றேன் என்றால், குறைந்தது 1 வருட கால படிப்பு, அதோட 1 வருட கால அனுபவம். ஆக மொத்தத்தில் 18 வயதில் A-level எடுக்கின்ற ஒரு பையன் ஒரு 2 வருடங்களில் 20 வயதுகளில் இந்த மாணவர் விசாக்கு அப்ளை செய்கின்ற பொழுது அவர்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. ஓகே, சரி 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 சரி. அது மட்டுமல்லாது அவ்வாறு அவர்கள் தங்களை தயார்படுத்த வேண்டும். A-levelக்கு பிற்பாடு ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸை செய்ய வேண்டும். அந்த கோர்ஸோடு சம்பந்தப்பட்ட ஒரு அனுபவத்தினை, அது உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் என்று சொன்னால், ஒரு A-levelல மேத் படித்தபடியன் அவருக்கு உண்மையிலே இன்ஜினியரிங் போகணும் என்று ஆசைப்பட்டவர், அது கிடைக்க இல்லை, ஒரு A 2 C கிடைத்திருக்கிறது சொன்னால் அவர் அதிலே ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இன்ஜினியரிங் ஃபவுண்டேஷனை படித்துவிட்டு ஒரு கட்டட கலைஞர் தொழில் ஒன்றிலே ஒரு அடிப்படை ஃபீல்ட் ஆபீசராக கூட 1 வருடங்கள் அங்கே பணியாற்றுவதனூடாக அவருக்கு களத்தில் உள்ள அனுபவம் கிடைக்கப்படுகின்றது. அதன் பின்பு அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய படிப்புக்கான செலவுகள், எவ்வாறு நான் வெளிநாடு போய் படிக்க போகின்றேன், அதற்கான காசு எவ்வாறு நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். உதாரணத்துக்கு அவர்களுடைய உறவினர்கள் வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள் அவருடைய மேலதிக கல்விக்காக அனுப்பியிருக்கின்ற பணங்களை அவர் ஒரு வரன்முறைப்படுத்தி பேங்கிலே ஸ்டேட்மெண்டாக காட்ட வேண்டும். நாங்கள் விண்ணப்பிப்பதற்கு முன்பே நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக நாங்கள் இந்திய காலேஜுக்கு அட்மிஷன் எடுப்பதற்கு ஒரு 3 மாத காலத்துக்கு முன்பே நாங்கள் அங்கே மணியை தயார்படுத்த வேண்டும். மிக முக்கியமான நான் பார்த்திருக்கின்ற இதுவரைக்கும் நாங்கள் பார்த்திருக்கின்ற ஒவ்வொரு ரிஃப்யூசல் லெட்டரிலும் சொல்லப்படுகின்ற விஷயம், இவருடைய பைனான்சியல் ஸ்டேட்மெண்டும் அவருடைய அசெட்ஸும் சரியாக இவருடைய படிப்புக்கு மேட்ச் பண்ண இல்லை, அலைன் பண்ண இல்லை. அதாவது அவர்கள் சரியான முறையிலே அதை திட்டமிட்டு அங்கே சரியான முறையிலே விளம்பரப்படுத்தவில்லை. அங்கே அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது ஏன் இவர் இங்க வந்து படிக்க போகின்றார், குறிப்பாக ஷார்ட் வெர்ஷன், அது SOP என்று சொல்லுவார்கள் இப்ப அடிக்கடி கதைக்கின்ற பொழுது. இதை அந்த SOP-யில் நாங்கள் விவரணப்படுத்த வேண்டும், விளக்கப்படுத்த வேண்டும். எவ்வாறு என்று சொன்னால், இந்த குறிப்பிட்ட நபர் A-levelக்கு பிறகு இந்த கோர்ஸை படித்திருக்கின்றார், 1 வருட கால அனுபவத்தை பெற்றிருக்கின்றார், இவர் இவ்வாறு அவருடைய உறவினர்களிடமிருந்து, நண்பர்களிடமிருந்து, பெற்றோர்களிடமிருந்து பணத்தை பெற்றிருக்கின்றார். போதிய அளவு பணம் இங்கே எங்களுக்கு தேவைக்கு அந்த படிப்புக்குரியதும், அவர் இங்கே வந்து தங்கி இருந்து அந்த படிப்பை நிறைவு செய்வதற்குரிய போதிய அளவு பணம் இருக்கின்றது என்பதை நாங்கள் சரியான முறையிலே வங்கியிலே ஆவணப்படுத்திவிட்டு, அந்த SOP என்று சொல்லுகின்ற விடயத்தில் இவர் ஏன் அங்கு படிக்க முடியவில்லை. உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி அவற்றை ட்ரீம் வந்து மொரட்டுவே யூனிவர்சிட்டியில போய் இன்ஜினியரிங் செய்வது, ஆனால் அவருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டு அவருக்கு கிடைக்கவில்லை. இதை சரியான முறையில நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டும். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்மை போட வேண்டும். எங்களுக்கு அது தவிர்ந்த அந்த பாடநெறியிலே எங்களுக்கு உள்வாங்கப்படவில்லை, நீங்கள் என்னதை தான் படிக்கலாம் என்று எனக்கு ஒரு பேஷன் இருக்கின்றது என்பதை அவர்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டும். நான் இந்த துறையில் பிரகாசிக்க வேண்டும் என்ற பேஷன்னால தான் நான் இந்த துறையை நான் தேர்வு செல்கின்றேன். அவர்கள் இங்கே இருக்கின்ற மட்டுப்படுத்தப்பட்ட பல்கலைக்கழகங்கள், குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே 13 பல்கலைக்கழகங்கள், அரச பல்கலைக்கழகங்கள், அரசு சார்பற்ற பல்கலைக்கழகங்கள், தனியார் பல்கலைக்கழகங்கள் என்று சொல்லி பல பல்கலைக்கழகங்கள் இப்பொழுது இருக்கின்றன. ஆனால் அதுகளுக்கும் பெருமளவிலான பணத்தினை நாங்கள் செலவழித்து தான் அதை படிக்க வேண்டும். ஆனால் அந்த தனியார் பல்கலைக்கழகங்களில் படிப்பதிலும் காட்டில் கனடாவில் எவ்வாறு கல்வி போதிக்கப்படுகின்றது, எவ்வாறு செயல்முறை விளக்கங்கள், ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி எக்ஸ்போஷல் விசிட்டுகள், இங்கே நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு பிள்ளை 1 வருடம் படித்துவிட்டு 2வது வருடம் கோப் என்று சொல்கின்ற விடயத்தில் படிக்க போறது. இப்ப கோப் சொல்லி இங்க உள்ள பிள்ளைகள் படிக்குது. அதே மாதிரி நாங்கள் அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கும் கோப் வித் கோப்போடு நாங்கள் காலேஜுக்குரிய அட்மிஷனை எடுக்க முடியும். அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கும் இன்டர்ன்ஷிப், சிலது பெய்ட் இன்டர்ன்ஷிப் இருக்குது, சிலது அன்பெய்ட் இன்டர்ன்ஷிப் இருக்கு கோப்போட. அப்ப அவ்வாறு அவர்கள் இங்கே வந்து படிக்கின்ற பொழுது ஒரு 3 வருட கல்விக்காக வருகின்றார்கள், அதை அட்வான்ஸ் டிப்ளோமான்னு சொல்லுவார்கள். சில இடங்களே 3 வருடங்களே பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் என்று சொல்லியும், சிலதுகள் அவர் என்ன துறை சார்ந்து வருகின்றாரோ அவர்களுக்குரிய பட்டக்கல்வியாகவும் அது இருக்கின்றது, டிப்ளோமாகவும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது மிக முக்கியமான ஒரு விடயம், நீங்கள் இவ்வளவு ஆவணங்களையும் நீங்க தயார்படுத்தின பின்பாடு நீங்கள் ஒரு எஜுகேஷனல் கவுன்சிலர் அல்லது ஒரு ரெகுலேட்டட் இமிகிரேஷன் கன்சல்டன்ட்
அல்லது அந்த அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அலுவலகத்தை நீங்கள் நாடுகின்ற பொழுது அவர்கள் உங்களை மீள் பரிசீலனை செய்வார்கள். அதாவது அந்த கன்சல்டன்ட் என்று சொல்லப்படுகிறவர் தனக்குரிய ஒரு சப்மிஷன் பேப்பரை அவர் செய்து அவருடைய கையெழுத்தை வைக்கின்ற பொழுது அவர் ஒவ்வொரு விடய பிறப்பும், அதாவது ஒரு இமிகிரேஷன் ஆபீசர் என்னென்ன விடயங்களில் ஒரு ஸ்டூடெண்ட் விசாக்கான வரன்முறைகளை பார்க்கின்றாரோ அதே பரிந்துரைகளை அந்த கன்சல்டன்ட் என்று சொல்கின்றவர் அனுபவம் உள்ள பிரத்யோகமாக கனடாவிலே அதுக்கான லைசன்ஸை பெற்றவர்கள் அல்லது எஜுகேஷன் கவுன்சிலர்ஸ், அதாவது அதுக்குரிய துறை சார்ந்த அனுபவ தேர்ச்சி பெற்றவர்கள், அவர்கள் ஊடாக நீங்கள் அணுகி செய்கின்ற பொழுது அவர்கள் உங்களுடைய பேப்பர்களை மீள் பரிசீலனை செய்து உங்களுக்கான விசாவுக்கு அவர்கள் சமர்ப்பிப்பார்கள். அதன் மூலம் நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்குரிய வெற்றியை அடைந்து விட முடியும். அதாவது விசா சக்சஸ் அதுல அரைவாசி அதுலயே இது வந்துடும், வெற்றியை அடைந்துடுவார்கள். கண்டிப்பாக நாங்கள் கடந்த வருடங்கள் ஒப்பிடுகின்ற பொழுது கடந்த இறுதி பகுதியில், அதாவது செப்டம்பர் இன்டேக்கில் எங்களுக்கு கிடைத்த வெற்றி மிகப்பெரிய வெற்றி. அதாவது நாங்கள் 10 ஃபைலை சமர்ப்பித்திருந்த நாங்கள் எண்ணளவாக 8 ஃபைல்கள் எங்களுக்கு சாதகமாக அமைந்திருந்தது. இந்த ஸ்டூடெண்ட் விசாவில் நிறைய நாங்கள் மாணவர்களோடு வேலை செய்ய வேண்டிய வேலைப்பளு இருக்கின்றது. சில வேளைகளில் அந்த வேலைப்பளுகள் சரியான முறையில் நாங்கள் திட்டமிட்டால் அதற்கு ஏற்ற மாதிரி மாணவர்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டும். இதுக்கு அன்னளவாக நான் சொல்கின்ற இவ்வளவு விடயத்தையும் செய்வதற்கு எனக்கு சில மாணவர்களுக்கு செய்தி எடுப்பதற்கு ஏலவலுக்கு பிறகு 2 வேடங்கள் கூட சென்றிருக்கின்றது. ஆனால் அங்கே இருக்கின்ற பெரிய குறைபாடு என்னன்னு சொன்னால், மாணவர்கள் இப்பொழுது அவசரமாக நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்துவிட வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம், சில வேளைகள் அவர்கள் நாங்கள் சொல்கின்ற வரன்முறைகளை அல்லது செயல்பாடுகளை செய்ய தவறுகின்றார்கள். இப்பொழுது நடைமுறையிலேயே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற விசிட்டர் விசாவில் அவர்களுடைய மோகம் அதிகரிக்கின்றது. அதனால் அவர்கள் உடனடியாக எங்களுடைய உறவுகள் இங்கே அஞ்சி இருக்கின்றார், சித்தப்பா இருக்கின்றார், நாங்கள் இங்கே வந்து விடலாம் என்று அவர்கள் எங்களை அணுகுகின்றதை நாங்கள் காண்கின்றோம். அது ஒரு விதத்தில் நன்மை என்றாலும் அவர்கள் சரியான முறையில் தங்களை திட்டமிட்டு இந்த நாட்டுக்குள் குடிபுகுதல் மிகவும் சாலை சிறந்தது. ஓகே, இப்ப ஓஎல் லெவல்ல இருக்கிறவர் இப்ப அங்க போய் அதை படிக்க வேணும்டா எங்க தொடர்பு கொண்டு இந்த மாதிரி கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும், அதுகளுக்கு என்ன செய்யலாம்? அவர் குறிப்பாக அவர் இருக்கிற பிரதேசத்தை சார்ந்த பகுதிகளில், உதாரணத்துக்கு வவுனியாகவோ அல்ல யாழ்ப்பாணமாகவோ திருகோணமலையாகவோ மட்டக்களப்பா அவரவர் சார்ந்த பகுதிகளிலே இருக்கின்ற சிறப்பு தேர்ச்சி பெற்ற IELTS-ஐ ட்ரெயின் பண்ணுகின்ற கோச் சென்டர்ஸ் நிறுவனங்களை அவர்கள் அணுக வேண்டும். அநேகமாக அந்தந்த பிரதேசங்களில் இருப்பவர்களுக்கு அங்கே அநேகமான சென்டர்கள் தெரியும். குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய நிறுவனம் கடந்த 9 வருடங்களாக அந்த சேவையினை வழங்கி வருகின்றது. முதல் ஆரம்பத்திலே கேன்லங்கா இமிகிரேஷன் சர்வீஸ் என்று இருந்தது. நாங்கள் இந்த ஆங்கில கல்வியினை வழங்குவதற்காக ஒரு காலேஜ் மாதிரி அதை ஒன்றை உருவாக்கி